ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்திருக்கேன். குழந்தைகளுக்காக தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா சம்மர் வீட்டில் இருக்கிறப்ப நம்ம ஒன்னொன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கேக்கு மாதிரி நல்ல பண்ணு மாதிரி புசு புசுன்னு வரும். இது ரைஸ் கேக் தான் செய்ய போறேன். அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பாருங்க, தேங்காய் அண்ட் கிஸ்மிஸ், இது பச்சரிசி, சீரக சம்பா அரிசி, சும்மா ஒரு 1/4 கப்பு தான் நான் ஊற போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுனாக்கா குவான்டிட்டி நீங்க அதிகப்படுத்திங்க. இது வந்து ரைஸ் சாதம் வடிச்சிருக்கேன் மதியம் லஞ்சுக்கு. அந்த சாப்பாடு தான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா சாதம் போட்டாக்கா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஏலக்காய் நாள், வெல்லம், தண்ணி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இதுல மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி வாங்க, 1 by 1 எப்படி செய்து பார்க்கலாம். இது வேற லெவலில் இருக்கும். டேஸ்ட் செம்மையா இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கு நல்லா பிடிக்கும். அந்த ரெசிபி தான் இது. இவாங்க 1 by 1 செய்யலாம். முதல்ல நமக்கு வெல்லம் கொதிக்கணும். கொச்சி நல்லா அது தண்ணி ஆறணும். ஏன்னா மாவுல மிக்ஸ் பண்ண இல்லையா, அதனால நம்ம முதல்ல வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம். இது அளவுலாம் இல்லைங்க, நம்ம விருப்பம் தான். எவ்வளவு வேணுமோ நம்ம அதை போட்டுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய், 4 ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு நெக்ஸ்ட் அரிசி போட்டுக்கணும். வெல்லம் ஆறிடுச்சு, கொதிக்க வச்சுட்டேன், ஆறிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய், அரிசி, அந்த சாதம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி, தோசை மாவு மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கணும். ஆனால் லிக்விடா இருக்கணும், சாலிடா இருக்கக்கூடாது. சப்போஸ் திக்கா இருந்தால் கூட நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி கலக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லாம் நம்ம அலசி ஊற்றிக்கணும். அடுத்தது குக்கர் வச்சிருக்கேன். நல்ல கனமான பாத்திரமா, நல்ல கேக் சைஸ்க்கு வரணும் இல்லையா. ஸோ அந்த ரவுண்டுக்கு குக்கர் வச்சு ஸ்லோ பண்ணியிருக்கேன். நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் நெய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் வாசனையா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்க, மாவு கரைச்சி எல்லாமே இது பண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணி ஊற்றுங்க. தூசு தும்பு மண்ணெல்லாம் இருக்கும் சில வெள்ளைங்கத்துல. நல்லா இதை கலக்கிக்கணும். அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காவும் கிஸ்மிஸும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த தேங்காய் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வரணும். கொஞ்சம் நல்லா செவக்கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிஸ்மிஸ் போட்டுக்கலாம். அதில் ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லிலே வச்சு செய்யலாம். இது ஃப்ளேம் வந்து ஃபுல்லில் வைக்கலாம். பாருங்க, இது இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல புசு புசுன்னு உப்பி வர்றது சேர்த்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு பிஞ்சு சோடா மாவு அண்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாருங்க நல்லா ரோஸ்டட் ஆயிடுச்சு. ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோ பண்ணிட்டு நம்ம கிஸ்மிஸ் போட்டுக்கலாம். இது போட்டு ஸ்லோலே ஃப்ரை பண்ணுங்க. கிஸ்மிஸ் வந்து ஃபுல் ஃப்ளேம் வைக்கணும்னு இல்லை, அது சீக்கிரம் புசு புசுன்னு குண்டு குண்டா வந்துடும். இது வரட்டும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாருங்க, சோடா மாவு, உப்பு, நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கரைஞ்சிடணும். அது நல்லா ஏலக்காய் போட்டு நல்ல வாசனையா இருக்கு. இங்க பாருங்க, கிஸ்மிஸ் ரெடி ஆயிடுச்சு, சிவந்து வந்துடுச்சு. தேங்காய் வந்து இந்த மாதிரி எண்ணெயிலையோ நெய்யிலையோ நல்லா ஃப்ரை பண்ணோம்னாக்கா நல்லா இருக்கும் டேஸ்டா. இப்போ இந்த மாவு ஊற்றிடலாம். இது சும்மா ஸ்லோலே இருக்கும். சும்மா கிளறி விட்டுக்குங்க. அந்த தேங்காய் அதெல்லாம் மேலே வரணும். எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம விசில் போடாமல் மூடி மட்டும் போட்டு வச்சிடணும். கொஞ்சம் பாயில்ட் அவுட் இருந்தால் நம்ம போடணும். கொஞ்சம் வேகட்டும். 1/2 வேக்காடு வெந்த பிறகு தான் போடணும். கொஞ்சம் நல்லா பாயில் அடிச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்லோ பண்ணிட்டு மூடி போட்டுடணும். மூடி போட்டு விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கணும். விசில் போடாமல் வச்சிருக்க பாருங்க, மூடி போட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். ஏன்னா அடியெல்லாம் பிடிக்காது, நல்லா தான் வரும். ஏன்னா ஸ்லோவில் வச்சிட்டோம் இல்லையா, ஸோ நல்லா வரும். வெயிட் பண்ணுவோம்.